ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. இன்று சஷ்டி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி ஆகும். முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் விசேஷமானது. அதேபோல் சஷ்டி விரதமும் விசேஷமானதாகும். நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய கந்த வேலனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும். திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்று பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருள் சுக்கு. இது முருகனுக்கு உரிய பொருள் சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று கூறுவார்கள். நீங்கள் எதற்கு உபயோகமில்லை என்று கூறுபவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு இந்த சுக்கு பெரிய அளவில் உதவும். நம் பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய படத்திற்கு செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து அருகில் சர்க்கோணம் வரைந்து அதில் வெற்றிலை தீபம் ஏற்றி சுக்கை நம் உள்ளங்கையில் வைத்து மனதார முருகப்பெருமானை வேண்டி இந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக என்று 108 முறை கூறி முருகப்பெருமானை வழிபட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரர் ஆகலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். இன்று புதன்கிழமையோடு வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருவதால் முருகப்பெருமானை வழிபட்டால் இனி வரும் காலம் பொன்னான காலமாக நமக்கு அமையும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை கூறி வாழ்க்கையில் பயனடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.